Hello everyone, welcome back to our English grammar class, and in today's class we are going to learn about modal verbs. Modal verbs, especially the difference between shall and should. Students of mine often ask a question, in what situation we have to use shall and in what situation we have to use should. So இன்னொரு செஷன்ல நம்ம shall எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணலாம், whereas should என்னென்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் shall. shall என்னென்ன சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to express ideas related to specific rules or laws. I repeat it again, to express ideas related to specific rules or laws. So இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்னா என்ன, ஒரு பர்టిక్యులர் ஒரு குறிப்பிட்ட ஒரு லா பத்தி சொல்லணும், அப்படி இல்லனா ஒரு குறிப்பிட்ட ரூல் பத்தி சொல்லணும் அப்படினா அங்க கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா shall யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லிருக்காங்க அப்படினா to express ஐடியாஸ்னா என்ன அப்படின்றது தெரியும் இல்லையா, ஒரு ஐடியாவை நம்ம கன்வே பண்றோம். எதை பத்தின ஐடியா பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் ரூல்ஸ், இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கொரோனா டைம்ல லாக்டவுன்ல வெளியே அதிகமாக போகாதீங்க, 6 o'clock வரைக்கும் தான் எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் இருக்கும். அப்போ இதில் என்னது ஒரு ரூல்ஸ், ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஆர் லாஸ். இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இல்லைனா லாஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா shall யூஸ் பண்ணலாம். Now see the example here, you shall abide by law. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் law and order ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ சிட்டிசனாக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை மதிக்கணும். அதுதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா you shall abide by law. ஸோ shall நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லா இல்லைனா ரூலை சொல்லும்போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, யூ ஷுட் அபைட் பை ரூல்ஸ் ஆர் யூ ஷுட் அபைட் பை லாஸ். Now coming to the second example, pet animals shall not enter this room. இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகலாம், இல்லை சில ஹோட்டல்ஸ்க்குலாம் போகும்போது பெட் அனிமல்ஸ்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பெட் அனிமல்ஸ்லாம் விட்டுட்டு போவாங்க, அங்கே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஏர்போர்ட் அந்த மாதிரியான இடத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் ஷல் நாட் என்டர் திஸ் ரூம். அப்போ இங்கே ஷல் நாட் அப்படின்னு நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல், இந்த ரூம்குள்ளே பெட் அனிமல்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு வராதிங்க அப்படின்றது என்னது ஒரு ரூல். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஷால் to express ideas related to specific rules or laws. Okay, now coming to the second rule or second usage, to talk about future action. What? To talk about future action that will happen or exist. ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம பேசுறோம். அது நடக்கலாம், that will happen, ஃபியூச்சர்ல நடக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கலாம், எக்ஸிஸ்ட் நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டாக் அபவுட் ஃபியூச்சர் ஆக்ஷன், எதிர்காலத்தை பற்றி, இல்லை எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்க போகுது அதை பற்றி நான் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா shall யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் shall or will ப்ளஸ் verb in the present form. ஓகேங்களா, இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஸோ அதுலேயே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஒன்று shall யூஸ் பண்ணுவோம் இல்லைனா will யூஸ் பண்ணுவோம். shall I and weக்கு யூஸ் பண்ணுவோம், whereas remaining pronouns such as you, he, she, it and they அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயே அதுதான் சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் shall. See the examples, shall we sing? நம்ம பார்த்து கேட்குறோம், இப்போ ஏதோ ஒரு சாங் பாடணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா shall we sing, நம்ம பாட்டு பாடலாமா இப்போ அப்படின்ட்டு கேட்குறோம். இது என்னது ஃபியூச்சரில் இப்போ நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, shall I drop you in the airport? இப்போ வீட்டிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க.
பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் யூஸ் பண்ணலாம். நவ் கம்மிங் டு த தேர்ட் யூசேஜ். தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஜஷன். சஜஷன்னா என்னென்னா பரிந்துரை பண்ணுறது. இப்போ ரெண்டு ஐடியாஸை வச்சுட்டு குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ இதை அக்ரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன கொடுப்போம், சஜஷன் கொடுப்போம் இல்லையா, நம்மளுடைய ஐடியாஸை கொடுப்போம். அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஷன். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை வந்து எனக்கு வந்து இது தேவைப்படுது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் யூஸ் பண்ணலாம். See the example, shall I open the door? நான் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ shall I open the door? It is a suggestion. ஓகேங்களா? ஏன்னா ரொம்பவே வந்து எனக்கு காற்று இல்லாமல் இருக்குது, அதனால வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? Now coming to the last use. லாஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ப்ராமிசஸ். ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி நம்ம வந்து முன்னாடியே சொல்கிறது இல்லை, அதை பற்றி நம்ம முன்னாடியே ப்ராமிஸ் கொடுக்குறது. ப்ராமிசஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே விளையாட போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போவோம், நான் 6 o'clock வந்துடுவோம்மா ப்ராமிஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு எக்ஸ்பிரஷனை பற்றி சொல்கிறதோ இல்லை ஒரு ப்ராமிசஸை பற்றி நம்ம சொல்கிறதுக்கோ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் யூஸ் பண்ணலாம். Now see the example, I shall be in the office on Monday. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் மண்டேக்குள்ளே நான் என்ன இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷால் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், again I repeat it, see here, to express ideas related to specific rules or laws. Next one, to talk about future action that will happen or exist. And the third one is suggestion. And the fourth one is future expression and promises. ஸோ இப்போ நம்ம ஷால் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஷுட் வந்து எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நவ் கம்மிங் டு த யூசேஜ் ஆஃப் ஷுட். ஷுட் வந்து என்னென்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னு பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அவர் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். வாட்? டு எக்ஸ்பிரஸ் அவர் பர்சனல் ஒப்பீனியன். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை போய் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் அப்படின்ற ஒரு மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். See the example, you should call his parents. என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், நம்ம ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ஒரு விஷயத்தில் தரணும்னா அதுக்கு நம்ம என்ன மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் அப்படின்ற ஒரு மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். See the second example, she should consult a psychiatrist. She should consult a psychiatrist. இப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவோம், நீங்கள் எதுக்கோ அவளை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பர்சனல் ஒப்பீனியனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு we can use the model verb should. Is it clear? Okay. Now coming to the second uses of should. வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் ஷுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் a desire that something happened in the past but it did not occur. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் a desire. டிசையர்னா என்னென்னா நம்மளோட ஆசை. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களும் வந்தால் என்னோடய ஃப்ரெண்டும் வந்தால் எனக்கு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு டுவேர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம என்னன்னு சொல்லுவோம், என் கூட படிக்கிற பசங்களும் வந்ததுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, டிசையர். அந்த மாதிரி ஒரு டிசையரை வந்து நம்ம சொல்ல வரோம், அது வந்து பாஸ்டில் அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு, ஆனால் அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு வரலை. ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா we can use the model verb should. See the example here, she should have come to the science exhibition. சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து நடந்துருச்சு, ஆனால் அவளால் வர முடியலை. அவள் வந்திருந்தா இன்னுமே சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டிசையர் பற்றி சொல்கிறோம், அந்த டிசையர் என்ன ஆச்சு, நடக்கலை. ஆனால்
ஓகேங்களா? அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்களால வர முடியல. ஸோ அந்த மாதிரியான டிசையரை சொல்கிறதுக்காக நம்ம என்ன மாடல் verb யூஸ் பண்ணலாம் அப்படின்னா should. ஓகே, now coming to the next use, to ask someone's opinion. See the first rule and as well as the third rule. The first rule is about our personal opinion, whereas the third one is to ask someone's opinion. ஒரு விஷயத்தை சொல்லி இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should அப்படின்ற ஒரு மாடல் verb யூஸ் பண்ணலாம். See the example, where should I sit now அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் குரூப்பாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிளேஸ் இல்லைன்னா உடனே நம்ம என்ன கேட்போம், where should I sit now. அவங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்குறோம் இல்லையா? எனக்கு வேற எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ டு ask someone's opinionக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், where should I sit now. Okay, now coming to the last rule, to express surprise, anger or perplexity. ஓகேங்களா? after the question why. இப்போ சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? சர்ப்ரைஸ்னா என்ன? ஆச்சரியம். நம்மளுக்கு நிறைய பேர் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களே, சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த சொல்லும்போது அப்படின்னா ஆங்கர்னா என்ன? கோபம். ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு ரொம்பவே கோபம் இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு. அப்படி இல்லைன்னா பர்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பம். ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே குழம்பி இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should அப்படின்ற ஒரு மாடல் verb யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி இந்த மாதிரியான சென்டென்ஸ் எப்படி வரும்னா why அப்படின்ற ஒரு கொஸ்டினோட தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. See the example, why should I do that அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அதை பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு செயலை நம்மளை பண்ண சொல்கிறாங்க, அது கரெக்டோ தப்போ அது வேற விஷயம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் சில பேர் என்ன கேட்பாங்க, எடுத்தோடனே என்ன எதுக்கு பண்ண சொல்கிறீங்க, வேற யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க, why should I do that. கோபத்தில் ஆங்கரில் சொல்கிறாங்க, why should I do that அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ், மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ இல்லை கோபத்தில் இருக்கும்போதோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போதோ நம்ம வந்து ஷுட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஷுட்டு வந்து நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன், என்னென்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் அவர் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். Next one, to express a desire that something happened in the past but it did not occur. And the third one is to ask someone's opinion. And the last one is to express surprise, anger and perplexity with the question why. So, in our today's session, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் எங்கே யூஸ் பண்ணோம், ஷுட் எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்மளோட நெக்ஸ்ட் செஷனில் வேறு ஒரு நியூ டாப்பிக்கோட